ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிஃப்டி 50யோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து ரொம்ப வாலட்டைல்டாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி ஆகிட்டு ஒரு ஹை அண்ட் செல் கான்செப்ட் படி மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நோக்கி வருது. ஸோ இந்த இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப்சைடு மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு யாரும் டவுன் சைட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஈவன் தோ ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்திருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரேலிக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணுற வரைக்கும் யாரும் புட் சைடு வந்து போக வேண்டாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கான கேம் வந்து இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு இம்பல்ஸான அப் ட்ரெண்ட் இருக்கலாம். அது ஒரு லைக் என்டையர் டே கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு காமா பிளாஸ்ட் கூட எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட வியூ வந்து ஒரு அப்சைட் வியூவாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கான என்ட்ரி வந்துட்டு புட்டில் வந்து கிடச்சிருச்சு. அரௌண்ட் 1 PM வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 85 பாயிண்ட்ஸுக்கான மூவ்மெண்ட் வந்து இங்கே இருந்திருக்கு புட் சைடில். வேற கால் சைடில் வந்துட்டு ஒரு 72 பாயிண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட் வந்து ரேலி வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ மார்னிங் நமக்கு என்ட்ரி எதுவும் கிடைக்கல. மார்னிங் வந்து நம்ம ட்ரேடிங் பற்றி சிவாவோட என்ட்ரி செட்டப் மூலமாக நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். வேற நூன் வந்துட்டு நம்மளோட செட்டப்பில் வந்து ஒரு வியூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கான கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 26,400 ஒரு 2600 இந்த ஜோனுக்குள்ளே தான் நாளைக்கான கேம் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.